கோவை அருகே உள்ள குளிர்பான கடையில் நள்ளிரவில் புகுந்த திருடன் பூட்டை உடைக்காமல் கள்ளசாவியை பயன்படுத்தி பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ராம்நகர் பட்டேல் சாலையில் தினேஷ் என்பவருக்கு சொந்தமான ஜென்னி ஏஜென்சி என்ற குளிர்பான மொத்த விற்பனை கடை செயல்பட்டு வருகிறது. நேற்று இரவு சுமார் 11 மணியளவில் ஒரு மர்ம நபர் அங்கு வந்து ஷட்டர் பூட்டை உடைக்காமல் கள்ளசாவி பயன்படுத்தி கடைக்குள் உள்ளே சென்று மின் விளக்கை போட்டால் சிக்கிக் கொள்வோம் என்பதால் கையில் இருந்த தீக்குச்சிகளை பற்ற வைத்து அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு மேஜையாக சோதனை செய்துள்ளார். பின்னர் அருகே இருந்த இரும்பு டிராயரில் இருந்த சில்லறை பணத்தை எடுத்துக்கொண்டு கூலாக நடந்து சென்றுள்ளார். தொடர்ந்து இன்று காலை வழக்கம் போல கடைக்கு வந்த கடையின் உரிமையாளர் கடையின் ஷட்டர் திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக இதுகுறித்து காட்டோட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையின் பூட்டை உடைக்காமல் கள்ளசாவியை பயன்படுத்தி கடையில் இருந்த பணத்தை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டேல் ரோடு இந்துஸ்தான் பக்கத்தில் ஒரு வளர்த்தி பைப்புன்னு சொல்லி அந்த கட்டுக்குள்ளாருண்ணா ஒரு 3-4 கடையில் வந்து பூட்டை உடச்சிருக்கானுங்கண்ணா. பாருங்கள், இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. பாருங்கண்ணா, பூட்டியிருக்காங்க. பூட்டை உடச்சி உள்ளுக்குள்ளே போய் ட்ராகு எல்லாம் அடித்து நம்பியிருக்கானுங்கண்ணா. நம்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்போசிட்டில் இங்கே இது பண்ணியிருக்கானுங்கண்ணா. யாருண்ணா இதை சுற்றி இங்கே கம்பெனிக்குள்ளே இருக்கிற டூல்ஸை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த செல்போன் இங்கே இருக்குது. அந்த போன் இங்கே இருக்கு. தொடரல பாருங்க, போன் தொடரல. அவனுக்கு போன் ஆசை இல்ல, காசு தான். செக்கப் இப்படி போட்டாரு பாருங்க. என்ன சீட்டு எடுத்து போட்டாங்க பாருங்க. சீட்டு கிடக்க பாருங்க, கடை சீட்டு. ஆமா, கேமரா பார்க்கல, ஒரு துணி சுத்தம் நினைக்கல. இவர் வந்து இந்த நீங்க மும்பிட்டு சென்று அழுனதுதான் என்றேன். பாவம் இவ்வளவுதான் வச்சிருக்காங்க, 10-20 எல்லாத்தையுமே.